நீ சொல்றது தப்பே இல்லை. ஆனா இங்க எதுக்கு உடுக்கச்சிங்க வேற உடுக்கிட்டே இருப்பான். அவன் கையில உடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? பச்சமா சாமிக்கு கை கழுவினாலும் போட்டிருப்பாங்க. அந்த வாழைப்பழத்துல அந்த கட்டு போட்டு வச்சுக்கிட்டு இந்த பழவள பாடி வந்து ஒரே கோயிலால போன் பண்ண இப்ப போனீங்கன்னா கோயில் வெளியே கிடையாது. நான் என்ன சொன்னேன்? எங்க ஊர்ல வண்ணாட காட்டு ஏவராத்திரி வாதாட்டு காட்டு என்னால நடக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா? நடக்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா? நான் வருவேன், வந்தா கூட என்னை யாரும் அடிக்கூடாதுன்னு சொன்னேன். வந்ததுல இருந்து அந்த என்னைய பூச்சி அடிச்சு நடக்கிறான். ஏன்டா அடிக்கிற கம்மியாட்டு ஒரு வார்த்தை கேட்கறீங்களா? புத்தி வளைய பூ பஸ்
தூரம் நான் என்ன பண்ணேன் ராவுல ஆட்டாட்டு மாமா வீட்டுக்கு போனேன்ட்டு 11:45 போய் உட்காந்தேன் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்க்கலான்ட்டு பஜார்ல உட்காந்து கேட்டேன் ரெண்டு பஸ் போயிடுச்சு விட்டுட்டேன் போயிடுச்சு எனக்கு ஒரு நோய் வந்துக்குது சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணு தெரியாது மாலை கண்ணு எப்படி பார்த்தோன்னு தெரியல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன் எங்க மாமா ஓடி போயிருக்கிறான் ஐயா மாடு ராமசாமி போன பஸ் விட்டேன் கொடிவெளி ஏதோ போறாங்க அப்படின்னு கேட்டேன் மாமனார்கிட்டே மாமனார் வீட்டுல வேலை செய்யறவங்க மாடு ஓட்டணும் அவன்கிட்ட கேக்குறேன் மாடு பேசிக்கிறேன் அதோ முன்ன போது ஒரு வெள்ள மாடு அந்த மாடு உங்க மாமனாருக்கு அப்படின்னு சொன்னா ஐயா ஐயா எந்த மாடு தெரியல 2-3 வெள்ள மாடு இருக்குது நீ ஏன் புடிச்சு குத்துறேன்னு அந்த ஆளு புடிச்சு குத்தாரு அவுத்து புடிச்சா நம்ம இஷ்டத்தடுத்து ஓடி இருந்து மாட்டை வாழை புடிச்சு கெட்டியா மாட்டு வாழை மாட்டு வாழை புடிச்சுங்க இந்த மாடு திண்டு மாடாக்குது கேடிகாடு கரண்டு கரமா குழம்போடா இஷ்டம் தெரியுது வாழை பிடிச்ச உடனே அது வீட்டுக்கு ஓடுது எல்லாம் வாழை கண்டு ஆச்சா நான் மாட்டு வாழை விடக்கூடாதுன்னு கெட்டியா பிடிச்சிக்கிறேன் அது கருப்பு ஒரு மாடு அந்த போச்சுன்னா 6-7 எல்லாம் ஊருக்கு ஆமா ஏரியா பட்டு சுத்திட்டு போகுது மாடு ஐயோ பஸ் பஸ் பிடிச்சி நீ அப்புறம் என்ன பஸ் பிடிச்சி டைம் எவ்வளவு தெரியுமா இப்படி வா கொஞ்சம் பின்னாடி வா சரி போகட்டும் ராஜ்யசபை வரட்டும் இது நான் யார் எந்த ராஜ்ய பத்து பேர் எதிர்க்காக எப்படி சொல்லுது 10 பேர் மட்டும்தான் புரியும் நான் இந்த ராஜ்யசபை வருகின்ற போது யார் யார் எந்த நாட்டு அரசன் விளக்கம் தெரியணுமா சொன்னா தெரிஞ்சுக்கிறியா ஆதியிலே சக்தி பிரபாகரன் தன் மணிகுமாரன் 13 கண்டவர் தேவர்களும் அசுரர்களும் போற்றினோம் அதில் என் தகப்பனும் சேரன் உடகன் விஜயன் வைரா வைரா என்ற வைரா சூரனுக்கும் மாயா கோவிலுக்கும் மாயா சொல்றது நான் சொல்றேன் அது புரியுது அரசகுமாரன் உன்னதான் என் தகப்பனோ சேரன் வைரா என்ற வைரா மாயா கோகனிக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தோம் எப்படி என்றால் மகாராஜா வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் குடில் கொட்டவும் வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் குடில் கொட்டவும் வானம் அதில் 2 பிள்ளைகள் பிறந்தோம் எப்படி என்றால் வலதுபுறம் பிறந்தவன் வாதாபி என்றால்
கோயில் போலாம். அதுக்கு எங்க நாட்டு அப்படியே இது கட்டணும் அந்த பஸ்ல வரும்போது. ஐயோ உனக்கு தெரியாதா முடி வந்து கட்டி ஓ வச்சுட்டு பாக்கலாம் இருந்தாலும் இருந்துச்சு. பட்டாசு பொறுத்தமா அப்படி சும்மா கிடக்குறாங்க பட்டாசு. ஒரு ராஜகுமாரனை பார்த்து நீ ஏளனம் பேசுறாய். உங்க துண்ண மாதிரி என்ன சொன்ன மாதிரியா? எண்ணிக்கிடா நாலு நீ ராஜர் வந்து 4 நாள் கேட்டீங்க. எங்க நாட்டுல ஏண்டா இவ்வளவு பேர் எங்க நாட்டுல என்ன ஆச்சு தெரியுமா? வைரம், வைடூரியம், பச்சை, முத்து, பவளம் இப்படி சொல்லக்கூடிய 9 நவரத்னங்கள். 9 ஏன் சொல்ற? 9 நவரத்னங்கள். அப்படி என்றால் மகாராஜா தண்ணி அடிக்கிறார் மகாராஜா. அப்படி எங்க நாட்டுல அத்தனை நவரத்னங்களும் செல்வங்களும் எனக்கு வாரி வழங்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். எங்களிடம் ஏடா குணமா சம்பளம் 2 மடங்கு தரேன். கொட்டி கிடக்கு. ஐயோ இப்பதான் நீ கன்னியாகுமரி எல்லாத்தியா கேட்டு வாங்கிக்கிறேன். நான் இவ்வளவு கேட்டீங்க தந்தையோ வைலாசுரன் தாயோ மாயம் கோமணி இருவருக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தோம். வானத்தில் உள்ள பட்டவோ வானம் 2ஆம் கிழக்கவும் வலதுபுறம் பிறந்த வாதாபி என்றோ இடதுபுறம் பிறந்தவன் இடதாபி மற்ற யோசனை அவளால் நிகழவுள்ள ரத்னாவதி பட்டணங்களை ரத்னாவதி பட்டணம் தெரிகிறதா? செத்து பாரு எங்க தெரியுது? நம்ம கோட்டை எது வரைக்கும் இருக்குது? நம்ம கோட்டை அதோ செத்து பாரு ரத்னாபுரி கோட்டையில் ஒழுங்கா லட்ச யோசனை அகலம் நிகரம் உள்ள ரத்னாபுரி கோட்டையில் என் குலதெய்வம் விளங்கக்கூடிய காளிகா தேவியை வைரம், வைடூரியம், பச்சை, முத்து சொல்லக்கூடிய 9 நவரத்னங்களால் பணிவிடைகளை செய்து ஆட்சி புரிந்து வருகிறார். செய்திருக்கிறார். வாதாபி சொல்லுகிறார் அண்ணவருக்கு சகோதரனாகிய என்னுடைய பெயரோ
அந்த ஜனதாபின்ற பேரை சொல்றதுல மாநேரம் வந்து அப்படியா? அதனாலதான் மாநேரம் குச்சி நிற்கிறாங்க. எனக்கு தந்தையோ ஆமா கைலாசூரன் நாங்கள் குருவான சுக்கலாச்சாரியிடம் சின்ன சிறு வயதிலே சகல வித்தைகளை கற்று 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 படைக்கானம் 96 தத்துவம் 18 புராணம் இப்படி சொல்லக்கூடிய பல சகல வித்தைகளை கற்று அன்று முதல் இன்று வரை சுகமாக வாழ்ந்து வருகிறோம். மகுட மணியம் கிரீட ஒளியும் நவரத்ன மாலையிலும் என் மார்பில் எவ்வாறு இருக்கிறது? அதிகாலையில் சூரிய அதிகாலையில் சூரியன் வருவது போல் அது எத்தனை ஜொலிக்கிறதோ கரங்கள் கொண்ட சூரிய பகவான் எப்படி வருகிறாரோ ஜொலிக்குது இல்லையா? அத்தமை போல் ஜொலிக்கிறது. மற்றும் மதம் தர வில் அம்பு கேடயம் ஈட்டி படைவா வேலாயுதம் சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களும் கரத்திலே தயார் இரு கரங்களால் தாங்கி வருகிறேன் அல்லவா? நான் வரும்போது 32 ஆயுதங்களை வரும்போது தேவர் மூவர்களும் என்னை கண்டு 14 லோகங்களும் ஓடி ஒளிகிறார் அல்லவா? நான் வரும்போது 32 தாளம் மேலும் தாம் என்று